இன்றைக்கு பல நெருக்கடிகள். எல்லாரும் ஒரே ஒரு அரசியல்வாதி தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். சீமான் என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா எங்க போனா காலையில இட்லி தின்னாரா, மத்தியானம் பூரி தின்னாரா, அது எப்படியா பூரி என்பது வட இந்திய உணவு, தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் எப்படியா பூரியை தின்னாரு அப்படின்னு அதை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கு நம்ம ஒரு பெரியார் சர்ச்சை, அது நாம் இந்த சமயத்தில் தேவையில்லாத சர்ச்சை தான். ஆனால் அவர்களுக்கு தெரியும் சீமான் இயல்பாக உணர்ச்சிவசப்படக்கூடியவர் என்பது அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் இவனுக்கு கூட கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கும்பல் ஒன்று இருக்குது. அந்த கும்பலை வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ பாரதியார் விழாவில் என்னமோ பெரியாரை பற்றி பேசிட்டார், ஈவாரை பற்றி பேசிட்டாரு. இப்போ தானே பேசுகிறாரு, எப்போதும் தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் இவனுக்கு ஒரு 5-6 பேரை வச்சு அண்ணனை கண்ணாமுனன் திட்ட வைக்கிறது. இதை கேட்ட இந்த மனுஷன் இயல்பா கண்ணாமுனன் அவரும் பேசிட்டார். இது இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஈவேராவை பேச வேண்டும். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் ஈவேராவை எவன் முதலில் செருப்பால் அடித்தான்னு சொன்னால் அது எல்லாமே அண்ணாதுரையில் ஆரம்பித்து திமுக காரர்கள் செஞ்சது தான். இன்றைக்கு ஈவேராவை பற்றி பேசுகிறவர்கள் யாரும் சொந்தமாக யோசித்துலாம் பேசுறதில்ல. அந்த காலத்தில் அண்ணாதுரை என்ன பேசினார், திமுக என்ன பேசியது, அதைத்தான் நாம் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். எனவே நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈரோட்டு கிழவனை பற்றி நம்ம அப்புறம் கூட பேசிக்கலாம். ஏன் நாம் சீமானுக்கு ஓட்டு போடணும்? இங்கே ஈரோட்டில் இருக்கிற மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். 2 சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜூலை 2022 கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கிற வெள்ளாளப்பாளையத்தில் ஒடிசா மற்றும் ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு 100 பேர் எங்கிருந்தோ வந்தவன் தமிழ்நாட்டுக்காரனை விரட்டி அடித்ததை பார்த்தீங்களா இல்லையா? இங்கே இருக்கிற ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் கிட்டத்தட்ட 70,000 பேர் வட இந்தியர்கள் இங்கே வேலை செய்கிறான். இந்த 70,000 பேர் வேலை செய்கிறது பிரச்சனை இல்லை. 70,000 பேர் தமிழகத்தில் இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் யாராக இருக்கட்டும், அவனோட வேலையை பறித்திருக்கிறான் என்பதை உணர வேண்டும். அதை உணர்த்துகிறவர் தான் சீமான். நீங்கள் ஏதோ நாம் தமிழனை பிரிக்க போகிறோம், மற்றவங்களாம் திரட்ட போகிறோம் அப்படி இனவாதம் பேசுகிறார். எப்படி சாதியவாதம் ஆணவ படுகொலைக்கு இட்டு செல்கிறதோ அதே மாதிரி இனவாதம் பேசுவது இங்கே ஒரு பேரழிவை ஏற்படுத்துன்றான். தமிழர்கள்லாம் உண்மையிலே அந்த உணர்வோடு இருந்திருந்தா இன்றைக்கு சீமான் என்ற ஒரு நபர் கத்த வேண்டிய அவசியமே இல்லைடா. எரும மாடு கூட கொஞ்சம் உரைக்கும். ஆனால் தமிழருக்கு அது இல்லை. வெளிப்படையாக அதை நாம் ஒத்துக்கின்னு தான் ஆகணும். இல்லைன்னா இவ்வளவு சிரமமே இருக்காது. தமிழருக்கு எதிராக எவனாவது பேசினால் அங்கே இருக்கிற தமிழன் அந்த இடத்திலிருந்து செருப்பை எடுத்து அடிப்பான். இப்போ நாம் இவனை செருப்பை எடுத்து அடின்னு சொல்கிறோம், செருப்பையும் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலையில் அண்ணன் சீமான் இருக்கிறார். அதுதான் நமக்கு இங்கே சங்கடம். இன்னொரு சம்பவம், பொதுவாக மற்ற மாநிலங்களில் இது எங்கள் ஊர், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறத நாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே கோவை திருப்பூர் உடுமலை ரோட்டில் இருக்கிற அந்த 28 ஜனவரி 23 இந்த தென்னை மர சங்க தொழிலாளர்லாம் இருக்காங்கள, அவங்க போய் அந்த கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்னென்னு, நாங்கள் ஊரை விட்டு வந்துட்டு எங்களுக்கு கஞ்சி கொடுன்னு இல்லை, ஏங்க நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த ஊர்க்காரர்கள், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களாக 2-3 தலைமுறையாக இந்த பனையேறுகிற வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பனையேறுகிற வேலையை இன்றைக்கு இந்திக்காரர்கள் பிடுங்கி கொண்டார்கள். எங்களை வாழ வைங்கன்னு இந்த ஊர், இதே ஈரோடு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அந்த இடத்துல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு, இதை செய்திகளாக பார்த்த பிறகு உனக்கு உணர்வு வரலன்னா நினைவில் பிறந்ததுன்னு ஒரு வரலாற்றில் ஒரு கதை இருக்குது. அதாவது நேரடியாக உறவு கொண்டு பிறக்க வேணாம், நினைவு வேறு எங்கேயோ இருக்கும். வீட்டில் கணவன் மணி ஒன்றா இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் தமிழகத்தில் நிறைய பேர் இருந்திருக்கானோ அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு வெகுவாக வலுக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லை பாருங்கள், ஒரு 7 பேரை விடுதலை பண்ணாங்க. ஏங்க தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரன் வாயில் கருப்பு துணி கட்டி கொண்டு போராடுறாங்க. இதே கர்நாடகாவில் அந்த கன்னட மக்களுக்கு எதிராக, கன்னட மக்களுக்கு ஆதரவாக இருந்த எவனையாவது விடுதலை செய்தால் அப்படி கர்நாடகாவில் கட்சி நடத்த முடியுமா? அப்போ தமிழகத்தில் இருக்கிற தமிழ நினைவில் பிறண்டு படுத்திருக்கான்னு சந்தேகப்படுவதில் என்ன தவறு இருக்குது? இன்னொரு சம்பவம், ஈரோடு பவானி மேட்டூர் ரோட்டில் ஜீவா நகர்னு ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்க. பசுக்களெல்லாம் நாம் ஒன்றும் கொடுமைப்படுத்தலை. ஒரு 12 வட இந்தியர்கள் சேர்ந்து
ஏங்க ஒரு 10-12 பசுவை வந்து தாறுமாறாக்கிட்டான். பசுவே இப்படி பண்ணுறான்னா அப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களை அவன் என்ன பண்ணுவான்? அவர்களை வருவதை தடுப்பதற்கு இந்த அரசு ஏதாவது ஒன்று செய்யுதா? ஒரு நூற்பாளையில், கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து இந்த மண்ணின் மைந்தர்களை தமிழ்நாட்டுக்காரனை, ஈரோட்டுக்காரனை வேலையில் எடுக்காதன்னு போராட்டம் பண்ணுறான். இதே நிலை கர்நாடகாவில் நடக்குன்னு வச்சுங்க, ஒரே ஒரு பய உயிரோடு இருந்திருக்க முடியாது அந்த தொழிலாளர்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் சாதாரணமாக தானே இருக்கிறோம். அதால தான் எனக்கு சந்தேகம் மேலும் மேலும் வளர்க்கிறது. நாம் நினைவில் பிறந்திருப்போமோ அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாக வருது. எனவே என்ன திறமை சகோதர சகோதரிகளே, நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. இந்த சீமான் அவர்கள் பேசுகிற இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா சமூக மக்களுக்கும், எல்லா இன மக்களுக்குமான சேர்ந்து தான். நாம் யாரையும் மற்ற ஸ்டேட் மாதிரி நாங்கள் மட்டும்தான் இங்கே இருப்போம், நீங்களாம் போங்க, உங்களை விரட்டி விடுவோம் என்றெல்லாம் யாரும் இங்கே சொல்லவில்லை. இந்த மண்ணை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று தான் செந்தமன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பை அண்ணனுக்கு தாருங்கள். அண்ணன் சும்மா சொல்கிறாருல்ல, என்னென்னவோ நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. அண்ணனுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீதா லட்சுமி அவர்கள் நிச்சயமாக நிரூபிப்பார். எனவே இங்கே பாருங்க, இந்த தடவை நீங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு இன்னொருத்தனை போய் கொள்ளடிக்க தானே விட போகிறீங்க. கொள்கையை பேசுவதற்கு, தமிழ்நாட்டை பேசுவதற்கு, தமிழக மக்களை பற்றி பேசுவதற்கு, எங்களின் நிலையை பற்றி பேசுவதற்கு, எங்களுக்கு அடுத்த இளைய தலைமுறையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்து இந்த வேட்பாளரை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள், இந்த சீமான் அவர்கள்தான் தமிழ் இனத்தின் கடைசி ஆயுதம். இந்த ஆயுதத்தையும் நாம் இழந்து விட்டால் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதால் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு வேண்டும்னே அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டார்ன்றதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் ஈவே ராமசாமியை பற்றி பேசுனாங்க. என்னை பொறுத்தவரை அது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஈவே ராமசாமியை திட்டினாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈவே ராமசாமியை திட்டுகிற அதே நேரத்தில் திராவிடம் தமிழ் இனத்திற்கு எதிராக இருந்திருக்கிறது. திராவிடம் என்ற பெயரால் இங்கே தமிழர்களை இவர்கள் பிரித்திருக்கிறார்கள். எனவே இந்த திராவிடத்தை விலக்கி வைத்துவிட்டு தமிழரெல்லாம் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அந்த சிந்தனை அடுத்து இவர்களை ஆட்சியில் அமர விடாது என்பதற்காக தான் இவன் பெரியாரை தூக்கிட்டு வரான். பெரியாருக்கும் இவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதெல்லாம் இவர்கள் பேசியதில் 10ல் 1 பேசியிருப்பானான்றதே சந்தேகம் தான். என்னை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 0.5% தான் அண்ணன் பேசுகிறாங்க. மற்றவங்க ஒரு 1/4% அங்கே இங்கே பேசுகிறோம். எனவே திராவிடம் என்ற பெயரால் தமிழகத்தில் தமிழர்களை ஏமாற்றிக்கொண்டு இங்கே ஒரு சின்ன கூட்டம் எனக்கு என்ன வருத்தம்னா, எங்களை ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றினா கூட சந்தோஷம்தான். நம்மளோட பெரிய கூட்டம் அவர்கள் ஓட்டை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஏமாத்துறான்னா கூட நாம் அதில் ஒரு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டியாக இருக்கிற ஒரு கூட்டம் தொடர்ந்து பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. இவனுக்கு தேவைன்னு சொன்னால் திராவிடன்றான், தேவன்னா தமிழர்கள் என்றான். கடலில் தூக்கி போட்டால் கட்டுமரமாக வருவன்னு போது தமிழர்களே என்று சொல்கிற கருணாநிதி திராவிடர்களேன்னு சொல்லணும்ல. ஏன்னா திராவிடனில் விரல விட்டு எண்ணிடலாம். இந்த பயல்வார் நம்மளை கடலோடு விட்டுருவானுவ. அதால் தமிழர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்பதற்காகத்தான் தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக வருவேன்னு சொல்கிறாரு. இதை நம்முடைய தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். இது கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பையும் நாம் இழந்து விட்டால் அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் ஒன்றை சொல்வார். இந்த தலைமுறை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைமுறையே இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அழித்தொழிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு அடுத்து வருகிற சமூகம் இதை விட மொக்கையாக இருந்தால் நாம் என்ன செய்து, அதால் இந்த தலைமுறையே போராடக்கூடிய தலைமுறை, இந்த தலைமுறையே போராட்டத்தில் நாம் ஈடுபட்டு வென்றாக வேண்டும் என்று அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் சொல்வார். அதைத்தான் அண்ணனும் சொல்கிறாரு. எப்பா நாங்கள் இங்கே இருக்கிறோம், இப்போ ஒரு 5-6 பேர் இங்கே நாட்டில் கத்தின்னு இருக்கிறோம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு என்றைக்கு இப்போ எல்லாரும் இடஒதுக்கீடுனா எஸ்சிலாம் இடஒதுக்கீடு கேட்குறான்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நிலை நீடிச்சதுன்னா, ஏங்க நாங்கள் தமிழர்லாம் இவ்வளோ இருக்கிறோங்க,
கொஞ்சம் பார்த்து ஒரு 5-6% எங்களுக்கு கொடுத்தாதான் என்னங்க அப்படின்ற நிலை தமிழகத்தில் வரும்டா, வரும், நிச்சயமா வரும். ஏன்னா இன்றைக்கு தமிழக அமைச்சர்களை பாருங்க, ஒரு 9 பேர் இருக்கான் அமைச்சர். எதுக்கு 9 பேர்? ஒரு அமைச்சர் சொல்றாரு, நீ இன்னும் ரெட்டியாரோட பையன்னு சொன்னா அரசு வேலையை போட்டு கொடுத்துருவோன்னாரு. நீ கூட அதை வெளிப்படையாக சொல்கிற தெரியுமா? அதை கேட்டுக்கொண்டு நாங்கள் சும்மா இருக்கிறோம் தெரியுமா? அதுதான்டா பிரச்சனை. இங்கே யாரும் உங்களை வாழ வேணான்னு சொல்லலை. அண்ணன் சொல்கிற மாதிரி எங்களை ஆளாதீங்கடா, உங்களை சேர்த்து நாங்கள் ஆள்றோம். எங்கள் ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நேரடியாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது அண்ணனிடம் வந்து சொல்வதற்கு, ஆட்சியாளரிடம் வந்து சொல்வதற்கு. போதும், ஏமாத்துனது போதும். இது எங்கள் அப்பா காலம்னா பரவாயில்ல. இப்போ என்னைய படிக்க வச்சாருன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா காலத்துன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பா சரி இவன் தான் படிக்க வச்சானுங்க போல இருக்குது அப்படின்னு கூட போயிருக்கலாம். நான் சொல்லுவேன், சரி என்னைய படிக்க வச்ச, எங்கள் அப்பா தனப்பாலை நீ படிக்க வச்ச, அவங்க அப்பா நடேசனை யார் படிக்க வச்சா, அவங்க அப்பா போரூரான யார் படிக்க வச்சா? என் குடும்பத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் 4வது தலைமுறை படித்திருக்கிறேன். என்னடா இது 44க்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு கதை விட்றீங்க. நாங்கள் அதை கேட்டுக்கின்னு இருக்கிறோம். நாங்கள் தேவையில்லாமல் அதை சீண்ட வேண்டாம், அது தெரியும், அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும். அந்த மலத்தை நோண்டக்கூடாது என்று எங்களுக்கு தெரியும். அந்த மலத்தை மிக்சியில் போட்டு மோரை ஊற்றி அடித்து நீங்கள் தானே கொடுக்குறீங்க, நாங்களா இல்லையே. நாங்கள் எந்த காலத்திலும் ஈவே ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்பவும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது எப்படி செத்துது ஏதா செத்துது என்ற கவலை எங்களுக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க. நாங்கள் எங்கள் அப்பா திராவிடன்னு சொன்னால் போனார், அவங்க தாத்தா கூட கொஞ்சம் இறுதி காலத்தில் போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் எப்பா எங்களை திராவிடன்னு சொல்லாதீங்கப்பா, எங்களுக்கு தமிழன்ற ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிறோம் பத்தியா, அதுதான்டா சீமானின் அரசியல். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமான் அரசியல். அண்ணன் இன்னைக்கு பேசுகிறாரு, அண்ணன் எதில் தான் இருக்காரு, அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாற்றி பேசினார் கூட வச்சுங்க. சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம். அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இந்த அரசியல் சீமானோடு முடிஞ்சிட்டா, சீமானை ஏதாவது பேசி கீசி இருங்கண்ணே பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது. சொல்லப்போனால் இந்த அரசுக்கு நமக்கெல்லாம் அண்ணன் ஒரு வகையில் துரோகம் பண்ணுறாரு. அண்ணன் இந்த கட்டுப்படுத்தலைன்னா இவனுங்க அசிங்கப்பட்டு போயிடுவானுங்க. அண்ணன் ஒரு தலைவர் என்ற முறையில் இந்த இயக்கத்தை, நாம் தமிழர்களை, பொதுவாக தமிழர்களை ஒரு ஒழுங்கான சீரோடு நடத்த வேண்டும் என்று இவர்களை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா 36 லட்சம் பேரும் ஒவ்வொரு மூலையில் என்று பேசினார்கள் என்று சொன்னால் திராவிடத்தின் பேரால் எவனாவது தெருவில் நடமாட முடியுமா? என்னது இது? எனவே தமிழர்கள், அவன் சரியா இருக்கிறான், அவன் ஏமாத்துறவன், அவன் சரியா இருக்கிறான். ஏதாவது இப்போ பாருங்க, யாருங்க பேரை மாற்றுவா? ஏதாவது ஒரு பெரிய கிரிமினல் வேலையை செஞ்சுட்டு மெட்ராஸ் பக்கம் ஓடி போய் சுப்பிரமணியங்கிறவன் கண்ணன்னு ஏதோ கடையை வச்சு பொழப்பு நடத்துவான். அந்த மாதிரி இவங்க என்னவோ திராவிடம்னு சொல்லி 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 திருட்டு பயல்க மாதிரி, நம்ம திருடன்னு சொல்லலை, திருட்டு பய பேரை மாற்றுவோம், அதை மாதிரி இவர்கள் பேரை மாற்றி வைத்து கொண்டு இருக்கிறார்களே, அதனால் இவர்கள் திருடராக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது. எங்களை பார்த்து ஏன்டா நீங்கள் திருடன்றீங்க, எங்களை பார்த்து திருடன்றீங்க, வேற யாரை தான் பார்த்து சொல்கிறது? ஏயா உங்களையே நாங்கள் திருடன்னு சொல்லலைன்னா அந்த வார்த்தையை தமிழ்லேருந்து நாங்கள் எடுத்து என்னையா அதுக்கப்புறம் நாங்கள் யாரை பார்த்து சொல்லுவோம்? சும்மா ஒரு அண்டா திருடுறவன், ஒரு குண்டா திருடுறவன், ஒரு கள்ளப்பருப்பி திருடுறவன், டீ கடைக்கு போனால் 2 போண்டா எடுத்து திருடுறானே அவனையா நம்ம சொல்லுவோம்? ஆகவே அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணம் என்ன. ஏன்னா 30,000 கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள், கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரிலங்கிறான். ஏங்க ஒரு 50 ரூபாய் எங்கன்னா வச்சிட்டோம்னா, ஐயோ எங்கே வச்சமோ தெரியலையே, எங்கே வச்சமோ தெரியலையே, எங்கே வச்சமோ தெரியலையே, எங்கே வச்சமோ தெரியலையே அப்படின்று அழுது கொண்டு இருக்கிற இந்த சமூகத்தில் 30,000 கோடியா? எப்போ நான் சொல்லலை, நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் தான் சொன்னார், நிதி அமைச்சராக இருந்தவர், அது வேற. ஏன்னா அவர் கணக்கு அப்போ சரியா தெரியும் இல்லையா? 30,000 கோடியை எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்றான். ஒரு 10 ரூபாய் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துட்டா ஐயோ தொலைஞ்சு போச்சுன்னு தேடுறான். பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற சமூகம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற போது
300 கோடின்றான், 4 கோடி வாட்சிங்கிறான், 5 கோடி வாட்சிங்கிறான். ஏன்னா 5 கோடி வாட்சினா ரிவர்ஸ்லேயே காட்ட போகுது? இல்லை வாட்சே டைம் அண்ணா அண்ணா இந்த டைம்ண்ணே நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது? அப்போ இவர்கள் இந்த மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு எப்படி வாழ்ந்து கொழுத்திருக்கிறான், நாம் எப்படி அதற்கு அடிபணிஞ்சிருக்கிறோம், எதை வச்சு இந்த 200 மானங்கட்ட 200 300 முன்னாலாம் மானங்கட்ட மானிட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறத விலை கம்மின்னு 150 ரூபா. இப்போ ஏதோ ஸ்டாரு அது இது வீரன் பாருங்க, தமிழனை மொக்கையாக்குறதுக்கு இவன் விட்றான் பாருங்க சரக்கு பேர வீரன். இன்றைக்கு அண்மையில் 2000 இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு சர்வே இந்திய அளவில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் இருக்கிற புள்ள பெற்றுக்கிற விகிதம் இருக்குல்ல, பிறப்பு விகிதம் 11% குறைந்திருக்கிறது. பார்த்துங்க எத்தனை சதவீதம்? 11% தமிழர்கள் பெட்டையாகி இருக்கிறார்கள். இது என்ன குழந்தை பெற்றுக்கிற இது பெட்டையாகி மொக்கையாகி இருக்கான். இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்த 11 22 ஆகும், 32 ஆகும், 42 ஆகும். அப்புறம் சிறுபான்மை தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். எங்காவது எந்த ஊரிலாவது தமிழர்கள் இருந்தால் உடனடியாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 50-100 பேராவது போய் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நிற்கணும்ன்ற நிலை தமிழகத்துக்கு வந்துவிடும். எனவே தமிழர்கள் இந்த திராவிடத்தை அழித்தொழிக்காமல் தமிழனுக்கு வாழ்வே கிடையாதுயா. எவனெல்லாம் திராவிடம் இப்போ ஓரளவுக்கு இவனுங்க திராவிடம்னு சொல்லி வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கூச்சப்படுறானோ. அதனால தான் சில அல்லக்கைகளை விட்டு நீ சொல்ல வேற யாராவது பேசிட்டா ஒன்றும் இல்லை. நான் அண்ணன் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. நான் கூட என்னமோ நினச்சேன். கடைசியில் அண்ணன் சொன்னார், ஏப்பா முடிவெட்ட கடை முன்னாடி மயிர் வெட்ட கடை முன்னாடி போய் இவனுங்க மயிரை காட்டி நின்று இருக்கானுவா அப்படின்னு. நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன். நான் இப்போ டிவியை போட்டேன். ஒரு ஆம்னி பேருந்தை அரசு பேருந்தில் ஏற்றினான். எப்பா அதுக்கு எத்தனை பேர் அந்த ஆம்னி பேருந்து கோச்சிக்கினாங்களோ பரவாயில்ல, அது எங்கள் 2 பேருக்குமான பிரச்சனை. இவனுவ திராவிடம்னா இப்போ ஆம்னி பேருந்து தான் போல இருக்குது. உடனே திராவிடத்தின் பேரால் கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் அசிங்கமாக போடுறான். நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி, ஏங்க அந்த பதிவை கொஞ்சம் எடுத்துருங்க, ரொம்ப கேவலமாக வந்து புளிய மரத்துக்கு பேட்டரி அடித்தாங்களா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடித்தாங்களா, அதான் இதா அப்படி இப்படின்னு கண்ணாமன்னு போகிறேன். நான் சொன்னேன், கதறட்டுங்க. இவ்வளவு நாள் சொகுசாக தமிழர்களை ஏமாற்றி கொண்டு தமிழிலே வசனம் பேசிக்கொண்டு நாங்களெல்லாம் முத்தமிழ் அறிஞ்ச நாங்கள் தான் தமிழை காக்க வந்தோம்னு சொல்லியிருந்தால, இன்னைக்கு தெருவில் இறங்கி கதறான்ல, அதே பெரும் மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி நிச்சயமாக அவர்களுக்கு நீடிக்கணும். இங்கே பாருங்க, அண்ணன் கூட இப்போ ஒன்று சொன்னார். ஏன் நம்ம அண்ணன் அப்படி பேசுகிறாரு? என்ன பண்ணுவார் பாவம்? பேசித்தானே ஆகணும். ஏன்னா எஜமானர் விசுவாசம்ங்கிறதுங்க, பொதுவாக எஜமானர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை வளர்க்குறார்கள்வா, நாயில் கரிச்சு சமைச்சு கமிச்சு வெறும் எலும்பு போட மாட்டான். எலும்பு ஓரம் லைட்டாக கொஞ்சம் கறியை விட்டு போடுவான். அப்போ தான் அந்த நாய் அதை உரண்டி கொண்டு இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம சாப்பிட சொல்ல வந்து எத்தி பார்க்கும். அதற்காக அந்த மாதிரி பல நாய்களை இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த நாய்களெல்லாம் குறைக்கத்தான் செய்யும். இவங்களே சொல்கிறாங்க திராவிடம்னா ஒன்றும் இல்லை, அது ரேஸ் இல்லை, இனம் இல்லை, ஆள் இல்லை, வேர் இல்லை, மண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை அழிக்க நாங்கள் விட மாட்டோம். சரி விடாதீங்கப்பா. வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே ஈரோட்டில் இசைஞானி இளையராஜா அவர்களை தபாலை எடுத்து அடித்தவனெல்லாம் இசைஞானி ஆகிட முடியுமா? சரி நீ அது கூட பரவாயில்ல, எங்கள் இசை நீ ஒத்துக்காத, ஏன்னா எங்கள் இசை மாறுபட்ட இசை, உன்னோட இசை வேற இசை, நீ அதை ஒத்துக்காத, எங்கள் இசை பற இசை. அப்போ பணங்காசு சேர்ந்துட்டா நீ என்ன பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு EVKS இளங்கோவன் பெரியோரின் பேரன் பேசுறது பிரச்சனை இல்லை. சமூக நீதி காவலர்னு சொல்கிற எங்கள் ஐயா வீரமணி கைத்தனார் பார்த்தீங்களா, அதுதாங்க சிக்கல். அப்போது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் திராவிடம் ஆளுக்கு ஒரு எலும்பு கொடுத்துரும். கட்சியினர் தேவைப்பட்டா கூப்பிட்றோம், வந்து கொலை, திரும்பவும் போயிடணும். நான் என்ன சொல்கிறேன், சீமான் வீட்டு முன்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்தான்னு சொன்னால, சரியா? அன்றைக்கி ஒரு 200-300 போலீஸ் இருந்தது. மறுநாள் வந்து மயிரை பிடுங்க வேண்டியது தானே?
சொல்லாமல் வர வேண்டியது தானே? அவர் 100 பேர் சீமான் வீட்டில் வந்து வர வேண்டியது தானே? இதில் வேற ஒருத்தன், நான் போன தடவை போனங்க 10 பேர் தான் வந்தான், ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு அழுகுறாங்க பொது வெளியில். ஏண்டா துக்கம் தாளன்னா சாகு, சாவறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, சாகு. உன் சாவையும் உன் உடலையும் எங்கள் மண் பொறுத்து கொள்ளும். ஏன்னா இந்த தமிழகத்துக்கு வேண்டாதவன், தமிழ் மண்ணுக்கு வேண்டாதவன் எத்தனையோ பிணங்களை இந்த தமிழ் மண் சுமந்து கொண்டு தான் இருக்கு. அதையெல்லாம் ஒரு காலத்தில் தோண்டி வெளியில் கடாசனம் பார்ப்போம். அப்போ போய் சொல்கிறான், ஐயா நான் போன தடவை போனேன், ஒரு 10 பேர் 5 பேர் தான் வந்தான். சரி நீ கவலைப்படாத, இந்த தடவை போ, நான் இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புகிறேன் அப்படின்னு ஏதோ வந்தானுவன். அதில் கூட 2 விதமாக தான் கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. இப்போ பெரியாரிஸ்டுகள் வந்து அண்ணன் வீட்டை முட்டுருக்கன்னா எல்லாம் கருப்பு சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கணும். என்னென்னவோ எதோ இந்த அண்ணன் வந்து அறிந்ததற்கு எதிராக பேசிட்டாரு, அதுக்காக நம்ம நியாயம் கேட்க போகிறோம். அதுக்கு எங்கே வந்து கேட்குறது? நியாயம் கேட்க போகிறோன்னு அது ஒரு கும்பலை பாவம் ஏற்றிக்கின்னு வந்து அதுங்க வேகாத வெயில்ல. நான் தான் சொன்னேன், எப்பா சீமான் வீட்லையாவது கறியும் பிரியாணியும் சாப்பிட்றான், வெறும் தக்காளி சோறு தை சோத்துக்கு ஏன் இப்படி வந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆக இன்றைக்கு தமிழ் தேசியம், தமிழர் அரசியல், தமிழர் நலன் யார் பேசினாலும் அவர்களை குறிவைத்து தாக்குவதற்கு இங்கே ஒரு வடுக கும்பல் திராவிடம் என்ற பெயரால் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் போய் ஜெயிச்சுட்டு நாங்கள் முதலாக ஒரு சட்டமன்ற வேட்பாளரை நாங்கள் தமிழக சட்டமன்றத்திலே அனுப்பியிருக்கிறோம் என்று பெருமை பேச போவதல்ல. நிச்சயமா இந்த சட்டமன்ற இந்த உறுப்பு அக்கா கீதாலட்சுமி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் அண்ணன் வெளியில் பேசுறதெல்லாம் உள்ளே பேசுகிறேன்னு வச்சுங்க, நானே அண்ணனை நேரடியாக கேள்வி கேட்பேன் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இது எல்லாம் சொல்லுவான்ல, இது வாழ்வா சாழ்வா போராட்டம் அப்படிலாம் கதை விடுவான். இவன் சாவும் போகிறதில்ல, நம்மளை வாழ விடவும் போகிறதில்ல. ஆக உண்மையிலே இது தமிழர்களின் வாழ்வா சாவா போராட்டம். இங்கே இருக்கிற இடங்களெல்லாம் இந்த வளங்களெல்லாம் இங்கே பறிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழின் உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அண்ணன் இதில் மாறுபட்டால் கூட பரவாயில்ல, தமிழின் உரிமை என்றால் தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லாரையும் தான் நாங்கள் மக்களாக பார்க்குறோம். எங்களை ஆதிக்கம் செலுத்தாதீங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர நாங்கள் வந்து இந்த பிரிவினை பாதம் பேசுகிற ஆள் இல்லை. எப்படி ஒரு தமிழ்ச்சாதி, தமிழ் குடிமகன், தமிழ் தேசிய தவப்புதல்வன் போய் ஏம்பா அவன் வேற இவன் வேறன்னு பேசுவாங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணாம். எனவே இந்த அரசியல் நம் மண்ணுக்கான அரசியல், இது நமக்கான அரசியல், நம்முடைய அடுத்த பிள்ளைக்கான அரசியல். நாம் நம்முடைய இழிவுகளை நாமே துடைக்காவிட்டால் அந்த இழிவை நம்ம பிள்ளை மீது, இப்படி சொல்கிறேன், இழிவுன்னா கூட உங்களுக்கு புரியாது, நம் மீது ஒரு மலம் பூசப்பட்டிருக்கிறது. திராவிட என்ற மலம் தமிழர்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது. இந்த திராவிட மலத்தை நாமே தொடச்செறிய போகிறோமா, இல்லை அப்படியே கழட்டி நம்ம புள்ளகிட்ட கொடுத்துட்டு என்னன்னா நீ தொடச்சிக்கடா அப்படின்னு சொல்ல போகிறோமா அப்படிங்கிறதை இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் நடக்கிற இந்த இடைத்தேர்தலில் அக்கா அவர்களுக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்கய்யா. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முறை ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அண்ணன் பேசுனதெல்லாம் அவங்க பேசலைன்னா வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் யாருமே சீமான் அவர்கள் பேச்சை நம்பாதீங்க, யாருமே சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க. அதால் கடைசி வாய்ப்பு. தமிழர்களே, நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை ரட்சிக்க சீமான் என்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவரை கரத்தை கைப்பற்றி மேலே வாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனவே சிந்தித்து செயல்படுங்க. இந்த 100க்கு 200க்கெல்லாம் ஓட்டை விற்கிறத, அம்மாவை விற்கிறத தவிர்த்துருங்க. அதால் தான் நம்மளை வந்து ஒரு கால் அன்றைக்கு சொன்னார் இல்லையா, ஏதோ டி நகர் கூட்டத்தில் நான் இந்த மக்களை தெவடியா பசங்களாக விட்டுட்டு போகிறது தான் எனக்கு வருத்தம்னு சொன்னார் இல்லை. நான் ஒரு முறை ஒரு அண்ணங்கிட்ட பேசியிருந்தேன், காங்கிரஸ் கட்சி அந்த காலத்தில் 2 ரூபா கொடுத்தானா ஓட்டு போடுறதுக்கு. எனக்கு ஆச்சரியமாச்சு, இல்லைண்ணே ஓட்டுலாம் நாங்கள் இப்போ தானே அதை விற்கிறதுக்கு கற்றுக்கணுமே அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னா, இல்லைல்லப்பா காங்கிரஸ் அந்த காலத்திலேயே இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோதே ஓட்டுக்கு 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ரொம்ப நாள் உங்களை பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்போ சீமான் அண்ணன் வந்து வாயானா ஏஞ்சிக்க மாட்டீங்க. அதால் தயவு செய்து சீமான் அவர்களை பேச்சை கேளுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்திருக்குது, அண்ணன் பேசினா அதில் போய் உண்மையிலே அண்ணன் இதைத்தான் பேசுகிறது உண்மையானு தேடி பாருங்க. தேடி பார்த்து சீமான் அவர்களின் பின்னால் காலத்தின் கட்டாயம் தமிழகத்திலே இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் சீமான் பின்னால் அணிதிரண்டால்தான்
தமிழகம் காக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த இன்னொரு அவதாரம் வரும்லாம் நினைக்காதீங்க. பிரபாகரன் எப்படி ஒரு அவதாரம், அந்த அவதாரம் எதை நிரூபிக்க இந்த லோகத்தில் படைக்கப்பட்டதோ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதோ, அதை நிறுவாமல் அது போகாது என்று சொன்னார்கள். அதை போல சீமான் ஒரு அவதாரம். அந்த அவதாரம் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களை தூக்கி நிறுத்துவதற்காக பிறந்த அவதாரம். அதை செய்து முடிக்காமல் அந்த அவதாரம் இந்த மண்ணை விட்டு மறையாது. அவர் கூப்பிடுகிற போது எழுந்து வருவதற்கு, நாம் நடப்பதற்கு, எழுந்து வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி மறுத்தால், மறுக்கிற வேலை இல்லை, மறுத்தால் முடமாகத்தான் இன்னும் தமிழிடம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க, மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.